ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். சிறுகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல எதிர்பார்க்காத பல விஷயங்கள குடுத்துருந்தாங்க. ஸோ கிருஷ் இப்போ அந்த வீட்லயே இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா வழக்கம் போல இதில மொக்க வாங்குனது இந்த விஜயாவும், மனோஜும் தான். ஸோ கிருஷ் இப்போ அவங்க பாட்டி கிடைக்கிற வரைக்கும் இங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்றாரு, அவன ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோகிணி ஒரு பிளான பண்ணி நான் தான் கிறிஷோட அம்மா. நான் துபாயிலேருந்து வந்துட்டேன். ஸோ, நான் கிறிஷ வந்து வேற ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கிறிஷுக்கு டிசிய வாங்கிட்டாங்க. கிறிஷுக்கு அந்த ஸ்கூல் விட்டு வரதுக்கும், தனியா போறதுக்கும் விருப்பம் இல்ல. வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் பொழுது கூட, ரோகிணி கிறிஷ வந்து மிரட்டி அடிச்சு தான் ஆட்டோல ஏத்திட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே ரோகிணி அம்மா வந்து பார்க்குறாங்க. இவளும் உண்மைய சொல்லாம, இப்ப குழந்தை வாழ்க்கைய வளர்றாளே, இப்ப அவ படிப்பு போச்சேன்ற மாரி அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. ஆனா ரோகிணி கிறிஷ இப்போ நேரா வித்யா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க வித்யாவும் கிறிஷோட லைஃப வீணாக்காத, பேசாம உண்மைய சொல்லிடுன்ற மாரி சொல்லும்போது கூட, ஆனா அது எதையுமே ரோகிணி காதுல வாங்காம கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க வீட்ல அண்ணாமலை விஷயத்த சொல்லும்பொழுது, முத்துவுக்கும், மீனாவுக்கும் சந்தேகம் அதிகமாகுது. அது எப்படி இத்தன நாள் வராதவங்க, இப்ப திடீர்னு இப்படி வந்து அதுவும் அந்த அழைச்சிட்டு போவாங்கன்ற மாரி சந்தேகம் அதிகமாகுது. ஸோ கிறிஸ்து விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி மீனாவும், முத்துவும் பேசிட்டு இருக்காங்க. இத வழக்கம் போல ரோகிணி வந்து காதுல வாங்கிட்டாங்க. ஸோ இனிமேலும் இந்த ரோகிணி வந்து மாட்டாம இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சிறகடிக்க ஆசையோட சிறகுகள் உடைஞ்சிடும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வியூவர்ஸ் வந்து வெறுப்போட உச்சத்தில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க. இதுக்கப்புறமாவது ரோகிணி மாற்றாங்களா இல்லையா அப்படின்றத.